அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, இந்த ரமலான் மாதத்தில் நிமிடத்தில் நம்முடைய துஆக்களை கபூலாக்கக்கூடிய, இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை நீக்கக்கூடிய சிறந்த திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் அனைவரும் ரமலான் மாதத்தின் ஜும்மாவை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அனைவரும் நோன்பாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவரும் நோன்பின் சிறப்புகளை உணரும் போது அதை நாம் பேணுதலோடு நிறைவேற்றுவோம். அல்லாஹும் நமக்கு அதற்குரிய பலனை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் தருவான் இன்ஷா அல்லாஹ். அதாவது அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நோன்பு என்பது ஒரு கேடயமாக உள்ளது, அதனை உடைக்காமல் இருக்கும் வரைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், நோன்பு என்பது நமக்கு ஒரு கேடயமாக காணப்படுகின்றது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு வளையம் இருப்பது போல நமக்கு நோன்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அது உடைந்தால் எமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த ரமலான் மாத நோன்பின் மூலம் நம்முடைய அனைவரின் எதிரியான ஷைத்தானை விட்டும் எம்மை பாதுகாத்து கொள்ளலாம். மேலும் அல்லாஹு தாலாவின் வேதனையிலிருந்தும் இந்த நோன்பானது எம்மை பாதுகாக்கின்றது. மேலும் இந்த நோன்பானது நரகிலிருந்து நம்மை காப்பாற்றும் ஒரு கேடயமாகவும் காணப்படுகின்றது. இவ்வாறாக ஹதீஸானது பல ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார். வந்து கேட்கிறார், நோன்பு எதனால் முறிந்து விடுகின்றது என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நோன்பாளி பொய் பேசுவதினாலும் புறம் பேசுவதினாலும் அவர்களுடைய நோன்பானது முறிந்து விடுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த விடயத்திலிருந்து தவிர்ந்து கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவரின் நோன்பை பாதுகாக்க வேண்டும். அது அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நோன்பாக இருக்க வேண்டும். ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள். இந்த ரமலான் மாதம் நமக்கு பரக்கத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான மாதமாக உள்ளது. இயல்பாகவே ஜும்மாவுடைய நாள் எப்படியானதென்றால், நம்முடைய துஆக்கள் கபூலாகக்கூடிய ஒரு நாள். இன்னும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாள். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறப்படும் ஸலவாத்து சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாள். ஆகவே நாம் இன்றைய ஜும்மா நாளில் அதிகமாக ஸலவாத்து ஓத வேண்டும். இன்னும் இந்த ஜும்மா நாளில் தான் நிறைய விடயங்கள் நடந்துள்ளது. அதாவது சூரியன் உதித்த நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளில் அவர்கள் சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த நாளில்தான் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். மற்றும் இதே நாளில்தான் கியாமத் நாள் ஏற்படும். இவ்வாறான சிறப்புகளையும் மகிமைகளையும் வெள்ளிக்கிழமை கொண்டுள்ளது. மேலும் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கின்றது. அதில் ஒரு முஸ்லிம் துஆ செய்வாரானால் அது மறுக்கப்படாது. இவ்வாறாக ஒரு வெள்ளிக்கிழமையை அடைவது என்பது சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே வெள்ளிக்கிழமை என்றால் சிறப்பு. அத்தோடு இன்று ரமலான் மாதத்தில் ஜும்மாவாக இருக்கின்றது. மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இது காணப்படுகின்றது. இந்த ஜும்மாவுடைய நாளில், அதுவும் இந்த ரமலானுடைய ஜும்மா நாளில் நிமிடத்தில் நம்முடைய துஆக்களை கபூலாக்கி
நிம்மதியை அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை நியத்து வைத்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அசரில் செய்யுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய காரியங்களை நடாத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். மிக மிக இலகுவான ஒரு அமல். இன்றைய ஜும்மா நாளின் பலனை உணர்ந்து, ரமலான் மாத ஜும்மா நாளின் பலனை உணர்ந்து நாம் இந்த அமலை செய்யும் போது, அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் எந்த நோக்கத்துக்காக இந்த அமலை செய்கின்றோமோ அல்லாஹ் அந்த நோக்கத்தை கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக உறுதியுடன் செய்யுங்கள், அல்லாஹ் உதவி செய்வான். நிச்சயமாக என்னுடைய ரப்பு எனது துஆக்களுக்கு பதிலை தருவான், எனக்கு வெற்றியை கொடுப்பான் என்று இந்த அமலை செய்யுங்கள். இன்றைய நாளில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் நாம் துஆ கேட்டால் அல்லாஹ் அந்த கைகளை வெறும் கைகளாக அனுப்ப மாட்டான். ஆலிம்கள் இதை பற்றி கூறும்போது அது அசர் தொடக்கம் மஹ்ரிப் வரையான ஒரு நேரம் என்று இது பெரும்பான்மையானோர் கூறும் ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்து இந்த அமலை செய்து அதிகமாக துஆ கேட்போம். ஆகவே ரமலான் மாதம் ஜும்மாவுடைய நாள், அதுவும் நாங்கள் அனைவரும் நோன்பாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதன் சிறப்பை உணர்ந்து அதிகமாக துஆ கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அசரை தொழுது முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அதே அமர்வில் அமர்ந்து இந்த ஒரு அமலை செய்யுங்கள். முதலாவது விடயம், அல்லாஹ்வை புகழ வேண்டும், நபி மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அடுத்து இஸ்திக்ஃபார் செய்து துஆக்களை அதிகப்படுத்தி கேட்க வேண்டும். இப்படி கேட்டால் அல்லாஹ் அந்த துஆக்களை கபூல் செய்வான். ஏனென்றால் இது தான் துஆ கேட்பதின் முறை. இன்ஷா அல்லாஹ் இந்த முறைப்படி கேட்போம். முதலாவதாக, அல்லாஹும்மர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்மர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்மர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த துஆ சிறந்த ஒரு துஆ, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கேட்கக்கூடிய சிறந்த ஒரு துஆ. இந்த துஆ மிகவும் பெரிதாக உள்ளது. இது கடினம் என்றால் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்று 100 முறை கூறிக்கொள்ளுங்கள். அந்த துஆ தெரியும் என்றால் அதை ஓதுங்கள், இல்லை என்றால் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, நபி மீது ஸலவாத்து. இந்த நாளின் பரக்கத்தே நாம் அதிகமாக ஸலவாத்து கூறுவது. ஸலவாத் மூலம் அல்லாஹ்விடம் உதவி தேடும் போது அல்லாஹ் அந்த துஆக்களை கபூல் செய்கிறான் இன்ஷா அல்லாஹ். ஸலவாத்துல் முகர்ரம் எனும் இந்த ஸலவாத்தை, சிறந்த இந்த ஸலவாத்தை ஓதுவோம். அந்த ஸலவாத்து என்னவென்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் வ அன்சில்ஹுல் முக்அதல் முகர்ரப இந்தக. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் வ அன்சில்ஹுல் முக்அதல் முகர்ரப இந்தக. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் வ அன்சில்ஹுல் முக்அதல் முகர்ரப இந்தக எனும் ஸலவாத்தை தேவைகள் நிறைவேற அதிகமாக ஓதலாம். இந்த ஸலவாத்தை தினமும் 100 முறை கூறினாள் இந்த துன்யாவுடைய, இந்த இம்மை வாழ்க்கையுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான். பிற மனிதர்களிடம் எங்களுடைய தேவைகளுக்காக நாம் நிற்கும் நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தருவான் இன்ஷா அல்லாஹ். எனவே 100 முறை இதனை கூறிக்கொள்ளுங்கள். அடுத்து, பாவ மன்னிப்பு கேட்பது. பாவ மன்னிப்பு கேட்பதற்கு சிறந்த ஒரு துஆ. அந்த துஆ என்னவென்றால், அஸ்தாஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அஸ்தாஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அஸ்தாஃபிருல்லாஹல்லதி
லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅதூபு இலைஹி. இந்த துவாவை கபூல் செய்யும் ஒரு வார்த்தையாக ஹய்யுல் கய்யூம் எனும் சிறப்பான திக்ர் உள்ளது. மேலும் இதில் அஸ்தாஃபிருல்லாஹ் எனும் இஸ்திஃபாரும் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் இதனை 41 முறை ஓதிக்கொள்ளுங்கள். 4வது விடயம் யூனுஸ் அவர்களின் பிரார்த்தனை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் சிக்கியிருந்த போது, அவ்வாறான மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். அந்த திக்ர் என்னவென்றால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன். இதனுடைய பொருள், யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறொருவரும் இல்லை. நீ மிக பரிசுத்தமானவன். நிச்சயமாக நானே அக்கிரமக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு அற்புதமான ஒரு திக்ர். அந்த திக்ர் என்னவென்றால், ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு துஆவை ஓதி மனைவி, தொழில், வீடு என்று அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான். அப்படியான ஒரு சிறந்த திக்ர். இதனை 11 முறை ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நபி அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஓதிய ஒரு துஆ. அந்த துஆ என்னவென்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கினா அதாபன் நார். இதனுடைய பொருள் என்னவென்றால், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக, நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ இரட்சிப்பாயாக. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த துஆவை 11 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதத் தெரியாதவர்கள் பார்த்தாவது ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த திக்ருகள் அனைத்தும் மிக மிக முக்கியமான ஒரு திக்ர். இவ்வாறாக இதனை ஓதி முடித்துவிட்டு அல்லாஹு தாலாவின் ஒரு பெயராகிய ஒரு திக்ர். இந்த திக்ர் துஆக்களை கபூலாக்கக்கூடிய ஒரு பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த ஒரு திக்ராகவும் இது காணப்படுகின்றது. இந்த திக்ரை ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். அந்த திக்ர் என்னவென்றால், யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா அல்லாஹ். இதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஒரு திக்ரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே என்று ஒரு அடியான் அழைக்கும் போது அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறான். அப்படியாக நபி அவர்கள் வாக்குறுதி கொடுத்த ஒரு சிறந்த திக்ராக காணப்படுகின்றது. இதனை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி முடித்துவிட்டு சஜிதாவுக்கு சென்று துஆ கேளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய துஆக்களுக்கு பதிலை தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் மாதத்தில், அதுவும் இன்றைய ஜும்மா தினத்தில் கேட்கும் போது அல்லாஹ் அதனை நிச்சயமாக நடாத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். இவ்வாறாக இந்த அமலை இன்று அஸ்ர் தொழுதுவிட்டு செய்து வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.